வணக்கம் மாணவர்களே, நாம் 11ஆம் வகுப்பு கணித பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 14வது கணக்கு பார்க்குறோம். மேலிருந்து கீழே விழும் ஒரு பொருளின் உயரம் t நேரத்தை பொறுத்து சார்பாக s of t -16t² என அமைகிறது. இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றா என தீர்மானிக்கவும். நம்ம போன வருஷம்லாம் சும்மா பார்த்து நம்பர்ஸை வச்சு கணங்களை வச்சு நம்ம ஒன்றுக்கொன்று மேல் சார்புன்னு கொண்டு வருவோம். இங்கே கொஞ்சம் விதிகள் கணக்காக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கொடுக்கல. டி என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நேரத்தையும் ஒரு பொருளின் உயரம் நேரம் குறித்து சார்பாகன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றுங்க இல்லை, எஸ் ஆஃப் டி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கோங்க. எஸ் ஆஃப் டி -16t² போட்டுக்கோ. இப்போ எஸ் ஆஃப் டி1, ஏன்னா நம்ம ஒன்றுக்கொன்றுங்கும்போது எஸ் ஆஃப் டி1 ஈக்குவல் எஸ் ஆஃப் டி2 போட்டுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? -16t² t1² போட்டுக்கோ ஈக்குவல் 16t2². இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் அப்படியே கொண்டு வாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்? இந்த -16 நம்ம வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா என்ன வரும்? t1² ஈக்குவல் t2² வரும். அதை வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? +or- t1 ஈக்குவல் +or- t2 கிடைக்கும். இப்போ s ஆஃப் t1 ஈக்குவல் s ஆஃப் t2 நாட் ஈக்குவல் இந்த s ஆஃப் t1 ஈக்குவல் s ஆஃப் t2. இது என்னென்னா நாட் ஈக்குவல் வரும். கண்டிப்பாக t1க்கும் இதுக்கும் இது ஈக்குவல் கிடையாது. இது ஈக்குவல் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் ஆஃப் t1 நம்ம ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு கொண்டு வரும்போது ஈக்குவல் எஸ் ஆஃப் t2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இது ஈக்குவலாக இருக்காது. t1 ஈக்குவல் t2 +or- கண்டிப்பாக இருக்க சான்சஸ் இருக்காது. அப்போனா இது என்னது? இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. இப்போ இதை வச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுக்கொன்றான இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றா என தீர்மானிக்கவும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றுக்கொன்றான் தீர்மானிக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கு எஸ் ஆஃப் டி ஈக்குவல் -16t². அதை வச்சு தான் நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு டைம் டீன்னு போட்டுக்கோ. அடுத்து இங்கே எஸ் ஆஃப் டீன்னு போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு 0 போட்டோம்னா என்ன வரும்? 0னா கண்டிப்பாக 0. இப்போ டீக்கு 1 கொடுக்குறோம். 1 கொடுத்தா -16, 2 கொடுத்தா -32, அடுத்து 3 கொடுத்தோம்னா 2 கொடுத்தோம்னா என்னது? 16 4 16 64 வரும். 32 வராது. என்ன வரும்? 64 வரும். -64. இப்போ அடுத்து 3 கொடுக்குறோம். 3 கொடுக்கோம்னா என்னது? 9 வருமா? இல்லை பெரிய நம்பராக வேண்டாம்னா கூட நம்ம சின்ன நம்பராக கூட கொடுத்துக்கிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி +1 -1 +2 -2 அப்படி அந்த மெத்தடில் கூட நம்ம இதை கொடுக்கலாம். இப்போ இந்த இதை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 0 கொடுத்துட்டோம். அடுத்து என்ன கொடுக்குறோன்னா -1 கொடுப்போம். -1 கொடுக்கும்போது என்ன வரும்? -1ன்னு கொடுக்கும்போது -1னா ப்ளஸ் ஆயிரும். இங்கே -16 தான் வரும். அடுத்து இங்கே +1 கொடுக்கும்போது அதுவும் -16 தான் வரும். அடுத்து என்ன செய்கிறோம்? -2 கொடுக்குறோம். -2 கொடுக்கும்போது என்ன வரும்? கொடுக்கும்போது 4 16 64 மைனஸ் ப்ளஸ் கொடுக்கும்போது +2 கொடுக்கும்போதும் அதே -64. இப்போ நம்ம குறிக்கிறோம். குறிக்கும்போது எக்ஸ்ஹெச்சில் இதை என்ன எடுத்துக்கிறோம்? நேரம்னு எடுத்துக்கிறோம். இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? நேரம். ஒய்ஹெச்சில் என்ன எடுத்துக்கிறோம்? எஸ்னா என்னது? தூரம். ஒய்ஹெச்சில் என்ன எடுத்துக்கிறோம்? இதை தூரம்னு எடுத்துக்கிறோம். ஒய்ஹெச் தூரம்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ மார்க் பாயிண்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 தான். ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 10ன்னு எடுத்துக்குவோம். இங்கே 0 1 2 3 4 இங்கே 10 10ன்னு கொடுத்துரும். 10 -20
50 மைனஸ் 60. ஆனால் நம்மளுக்கு எங்கே வருது 64 வருது. 64னால் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இங்கே வந்து 10 20 30 40 50 60 கொஞ்சம் மேலே போகும். ஓகேவா? இப்போ வந்து 0 0 0 0னா இந்த பாயிண்ட்டு 0. அடுத்து -1 16. -1 16னா என்ன வரும்? இங்கேருந்து 6வது கட்டத்தில் இங்கே புள்ளி வச்சுக்கும். அதே இது வந்து இங்கே வந்து 1க்கு நேர 6வது. அடுத்து வந்து 2 வந்து என்ன வருது? 64. 64ங்கும்போது நம்மளுக்கு எங்கே வரும்? 2க்கு நேர இடத்துல வரும். இந்த இடத்துல வரும்னு வச்சுக்குவோம். ஓகே. இப்போ வந்து இது வந்து குறிக்கும்போது என்ன வரும்? ஆக்சுவலாக வந்து ஒரு பேரபிளா தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பேரபிளா தான் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான் பண்ணுறோம். இப்படி வரும். ஒரு பேரபிளா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த பேரபிளா வந்து இன்னும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல.